எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்டாட்டிக் ஜிகே செட் 12 பார்க்க போகிறோம். இதில் 1-லைனர் கொஷின் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? இதான் டேக்அவே. டிஎன்பிசி எஸ்எஸ்சி பிசிஎஸ்ஐ இதில் 1-லைனர் கொஷின்ஸ் வரும்ல, அது ஃபஸ்ட்டு டேக்அவே என்ன அப்படின்னா, ஆல்ரெடி படிச்சிருக்கீங்க அப்படின்னா இது ஒரு டெஸ்டிங் கிரவுண்டாக தான் நீங்கள் பார்க்கணும். ஓகேவா? ரெண்டாவது, இது எல்லாமே 1-லைனர் கொஷினாக தான் இருக்கும். ஸோ மல்டிபிள் சாய்ஸ் கொஷினாக இருக்காது. மூணாவது, உங்களுக்கு இதுக்கான டெலகிராம் இதுக்கான அந்த ஃபைலை டெலகிராம் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதில் போய் பார்த்துக்கோங்க. ஓகேவா? கிளாஸ்க்குள்ளே போகலாம். இந்தியா ஹேஸ் இன்லேண்ட் நேவிகேஷன் வாட்டர்வேஸ், அதாவது ஆற்றுல நேவிகேஷன் பண்ணுறது தான் இன்லேண்டு நேவிகேஷன் வாட்டர்வேஸ். ஓகேவா? அது எத்தனை கிலோமீட்டர் லென்த் இப்போதைக்கு எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 14,500 கிலோமீட்டர். ஓகேவா? 14500 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து, இப்போது எக்ஸாம்ஸில் என்ன கேட்பாங்கன்னா நேஷ்னல் வாட்டர்வேஸை பற்றி கேட்பாங்க. ஏன்னா நேஷ்னல் வாட்டர்வே இன்லேண்ட் வாட்டர்வேன்னு சொல்லியாச்சு. இதில் பல ரிவரில் இது பண்ணலாம், பட் நேஷ்னல் வாட்டர்வேஸ் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய ஆறை டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஏன் அதை நேஷ்னல் சொல்கிறாங்கன்னா அது பல ஸ்டேட்ஸில் ஃப்ளோ ஆகுது. ஸோ நேஷ்னல் வாட்டர்வேன்னு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இப்போ என்னென்ன அப்படின்னா, கங்கை நதி இருக்குல்ல, அதை நேஷ்னல் வாட்டர்வே 1 எங்கே இருந்துன்னா ஹால்தியா. ஓகேவா? சார், இது இங்கேருந்து அலகாபாத், இங்கேருந்து இது வரைக்கும் இது நேஷ்னல் வாட்டர்வே 1. ஓகேவா? அடுத்தது பிரம்மபுத்திராவில் சாதியாலேருந்து துப்ரி, இது நேஷ்னல் வாட்டர்வே 2, 891 கிலோமீட்டர். ஓகேவா? அடுத்தது நேஷ்னல் வாட்டர்வே 3, கோட்டபுரம் டு கொல்லம் 205 கிலோமீட்டர், வெஸ்ட் கோஸ்ட் கெனால். ஓகேவா? கேரளாவில். இதை விட்டனா 4th ஒன் வந்து கோதாவரி, கிருஷ்ணா அண்டு கெனால்ஸ். இங்கே வரைக்கும், இங்கேருந்து இங்கே வரைக்கும் இது கோதாவரி, இது கிருஷ்ணா. அப்புறம் இதை எடுத்தால் வந்து புதுச்சேரியில் கனெக்ட் பண்ணுறாங்க, காக்கிநாடா டு புதுச்சேரி 1078 கிலோமீட்டர். ஓகேவா? அடுத்தது நேஷ்னல் வாட்டர்வே 5 பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து இது பிராமணி ரிவர். ஓகேவா? கீழே மகாநதி. இந்த பிராமணி ரிவரை தால்ச்சேர்லேருந்து கோயங்க்லா அப்படின்னு கனெக்ட் பண்ணுறாங்க கீழே இது வரைக்கும். ஓகேவா? இது நேஷ்னல் வாட்டர்வே 5. அடுத்தது 6, இங்கே பராக் ரிவர்னு இருக்குது. இதுவும் போய் இங்கே போய் இப்படி கனெக்ட் ஆகும். ஓகேவா? இது இந்த இடத்துல இங்கே வந்து அதை கொஞ்சம் தூரத்துக்கு ஸ்டேட்குள்ளே, இந்த டிஸ்ட்ரிக் இதுக்குள்ளேயே பண்ணுறாங்க. சார், ஸ்டேட்குள்ளேயே அது பராக் ரிவர். ஓகேவா? லக்கிப்பூர் டு பாங்கா, இதெல்லாம் நம்ம ப்ராசஸில் தான் இருக்குது. மேக்ஸிமம் NW1 NW2 3 4 5 தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபிக்ஸ் கேட்டிருக்காங்க. ஆனால் இதில் எக்ஸாம்ஸ் என்ன கேட்பாங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டேட் கேட்டுருவாங்க. இந்த இது வந்து எந்த ஸ்டேட்டில் இருக்குது, அப்புறம் ஸ்டார்ட்டு எண்டு இதை கேட்டுருவாங்க. இது ரெண்டும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேவா? அடுத்தது, எந்த கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் கம்பல்சரி எஜுகேஷனை கன்ஃபார்ம் பண்ணிச்சு 6 to 14 அப்படின்னா 86th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். எப்படின்னா ஆர்டிகல் 21A மூலமாக பண்ணிச்சு. அது 51Aவும், அதாவது ஃபண்டமெண்டல், இது டியூட்டிஸ், இது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் ஒரு ஃபண்டமெண்டல் டியூட்டியாகவும் ஆட் பண்ணி விட்டுருச்சு. ஓகேவா? அடுத்தது, இந்த கான்ஸ்டலேஷன் உர்சா மேஜர் அப்படின்னு சொல்லுவோம். கான்ஸ்டலேஷன் ஒன்றும் இல்லை, நட்சத்திரம் வானத்தில் இருக்குல்ல, அது வந்து நம்மளாக ஒரு தீர்மானிச்சுப்போம், இது இப்படி இருக்குது, இது இப்படி இருக்குது. அதுக்கு நம்மளும் ஒரு ஷேப் கொடுப்போம். அந்த ஷேப் வச்சு நம்ம வந்து நாள் கணக்கெலாம் பண்ணலாம், வருடக்கணக்கு பண்ணலாம். ஓகேவா? அது நம்மளாக ஒரு ஷேப் கொடுப்போம், அதான் கான்ஸ்டலேஷன். அதுக்கு வந்து உர்சா மெஜர்னு இருக்குது. அதுக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி நேம், இது டெக்னிக்கல் நேமு. இது அந்த காலத்தில் பழைய நேம், த கிரேட் பேர். ஓகேவா? அப்போ செயின்டு மெய்டனுக்கு என்ன பேர் வச்சாங்கன்னா ஆண்ட்ரோமெடா. ஓகேவா? ஆண்ட்ரோமெடா கேலக்சிக்கு செயின்டு மெய்டன். ஹண்டர்னு ஒன்று இருக்குது. அது பார்த்தா ஒரு சும்மா தான் மனுஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஒருத்தவன் அம்பு வச்சுக்கிட்டு நிற்கிற மாதிரி இருக்கும். இப்படி ஒருத்தன் அம்பு வச்சு நிற்கிற மாதிரி இருக்கும். அந்த நட்சத்திரம், இங்கே ஒரு 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 நட்சத்திரம், இப்படி இருக்கும். அதை நம்மளாக கனெக்ட் பண்ணிக்கிறது. ஓகேவா? அதுதான் ஹண்டர். ஓரியன். குவீனுக்கு கெசோப்பையா. ஓகேவா? கெசோப்பையா அப்படின்ற ஒரு கான்ஸ்டலேஷனுக்கு நம்ம குயின் அப்படின்னு நேம் வச்சுருக்கோம். அடுத்து,
ஹூ ஸ்வான் இன் அஸ் தி சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுரேஷ் பட்டேல். சரி, இது வந்து ஒரு ஸ்டாட்டுட்டரி பாடி. இது எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. இவங்களை அப்பாயின்ட் பண்ணுறது பிரசிடெண்ட் தான், ஓகேவா. தூக்கிறதும் பிரசிடெண்ட் தான். அப்பாயிண்ட்டு ரிமூவல். இவங்களுக்கு சர்வீஸ் 4 இயர் ஆர் 65 இயர்ஸ் ஆஃப் ஏஜ். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இதில், ஓகேவா. அடுத்து மைக்ரோ ஃபைனான்ஸ் ஆக்டிவிட்டீஸ் இந்தியாவில் எப்போ முக்கியத்துவம் அடைய ஆரம்பிச்சிது அப்படின்னா early 1990s தான் முக்கியத்துவம் அதிகமாக ஆரம்பிச்சிது. அதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இருந்தது, 1990 பிக்கப் ஆகிடுச்சு, ஓகேவா. இப்போ ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு. அடுத்தது சூசைடல் பேக்ஸ் அப்படின்னு எதை சொல்லுவோம்னா லைசோசோம்ஸ் சொல்லுவோம். ஏன்னா ஒரு 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 செல் இருக்குன்னா இந்த செல்லுக்குள்ளே நிறைய ஆர்கனல்ஸ் இருக்கும், லைசோசோம் இருக்குமா. இதில் எது செத்தாலும் லைசோசோம்குள்ளே வந்து உட்காந்துக்கும், ஓகேவா. அதுக்கப்புறம் ஒரு செல்லே செத்தாலும் இதுவும் அழிஞ்சு செல்லும் இது கரைச்சி விட்டுரும். செல் சாவுதுன்னு சொல்கிறோம்ல, அது இந்த லைசோசோமும் சேர்ந்து செத்துனா தான் சூசைடல் பேக்குன்னு சொல்கிறாங்க, ஓகேவா. சென்ட்ரியோல் இது எப்போ ஒர்க் ஆகும்னா செல் டிவிஷன் அப்போ இப்படி வந்து ஜீன் மாறும். அப்போ அந்த சென்டர் பார்ட் இருக்குல்ல, இதுதான் இந்த சென்ட்ரியோல், ஓகேவா. மைட்டாட்டிக் ஸ்பிண்டில் அப்பேரட்டஸ் அப்போ இது மாதிரி உருவாகி நிற்கும், ஓகேவா. அடுத்தது ஃபஸ்ட்டு ஃபார்முலா 1 ரேஸ். இந்த ரேஸ் காரில் 350 கிலோமீட்டரில் போவாங்க பிஸ்ன்ட்டு, ஓகேவா. அது எப்போ இந்தியாவில் ஃபஸ்ட் நடந்துச்சுன்னா 2011. அடுத்தது யூபி இன்டர்நேஷ்னல் பவுண்ட்ரி எந்த கண்ட்ரியோட வச்சுருக்கு அப்படின்னா நேபாள் கூட வச்சுருக்கு, ஓகே. உத்தரப்பிரதேஷ் ஷேர்ஸ் இட்ஸ் இன்டர்நேஷ்னல் பவுண்ட்ரி வித் விச் கண்ட்ரினா நேபாள். அப்போது என்னென்ன ஸ்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தராகண்டு, யூபி, பீகார், சிக்கிம், வெஸ்ட் பெங்கால். இது பார்த்தீங்கன்னா அப்படியே வெஸ்ட்டு டு ஈஸ்ட் வச்சுருப்பேன், ஓகேவா. ஓகே, என்ன மேப் கொடுக்கல, சரி. குத்து போடுறேனே. இதான் இந்தியா, ஓகேவா. இங்கே தான் நேபாள் இருக்குது. உத்தராகண்டு, யூபி, சிக்கிம், வெஸ்ட் பெங்கால், சாரி இங்கே பீகார், ஓகேவா. இது நேபாளுக்கு. இங்கே அருணாச்சல் பிரதேஷ் இருக்கா இதுக்கு. இப்போ நேபாளுக்கு 1 2 3 4 5, ஓகேவா. அடுத்தது இங்கே சைனா இருக்குது. ஜம்மு அண்ட் காஷ்மீர், லடாக்கு, ஹிமாச்சல் பிரதேஷ், உத்தராகண்டு, சிக்கிம், அருணாச்சல் பிரதேஷ் இருக்கா. லடாக், ஜேஎன்கே, ஹெச்பி, உத்தராகண்ட், சிக்கிம், அருணாச்சல் பிரதேஷ். இப்போ இங்கே பூட்டான் இருக்குது, ஓகேவா. பூட்டானில் சிக்கிம், இந்த இடத்துல வெஸ்ட் பெங்கால் இப்படி வந்து கனெக்ட் ஆகும், ஓகேவா. அடுத்தது அஸ்ஸாமும் கொஞ்சம் வந்து கனெக்ட் ஆகும். அதை விட்டால் இங்கே அருணாச்சல் பிரதேஷும் இங்கே வந்து கனெக்ட் ஆகும், ஓகேவா. சாரி இப்படி போட்டிருக்கணும், ஓகேவா. இப்படி கனெக்ட் ஆகும். அடுத்தது பாகிஸ்தான் கூட பார்த்தீங்கன்னா ஜேஎன்கே, இங்கே ஃபுல்லாக பஞ்சாபு, ராஜஸ்தானு, இந்த இடத்துல குஜராத், இந்த இடத்துல, ஓகேவா. 4 ஸ்டேட்டு இங்கே இதாகிடும். மேப் வச்சா நமக்கு கரெக்டாக இருந்திருக்கும், ஓகே. அடுத்தது டேஷ் இஸ் கன்சிடர்ஸ் தி பேக் போன் ஆஃப் டெவலப்மெண்ட் இன் ஜென்ரல். எந்த துறை ஒரு நாட்டுக்கோட முதுகெலும்புன்னு சொல்லுவாங்கன்னா மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி. ஏன் அப்படின்னா இது ஒரு பக்கம் எம்ப்ளாய்மெண்ட்டு தரும், அப்புறம் இது வந்து கேபிட்டல் குட்ஸ் தரும். கேபிட்டல் குட்ஸ்னால் இது இன்னொரு இண்டஸ்ட்ரிக்கோ இல்லை இன்னும் ஒரு இண்டஸ்ட்ரி, அதாவது மேனுஃபேக்சரிங் ஆர் டெர்ஷரி செக்டர்னு சொல்ல போகிற சர்வீஸ் செக்டர் இருக்குல்ல, இதுக்கோ இல்லை ப்ரைமரி செக்டர்னு சொல்கிற அக்ரிகல்ச்சர், இது எல்லாத்துக்கும் எக்யூப்மெண்ட் இது தரும். ஃபார் எக்ஸாம்பிள் இண்டஸ்ட்ரிக்கு இதே மாதிரி ஒரு மிஷின் செய்கிறதுக்கான மிஷினை கொடுக்கும். சர்வீஸ் செக்டர் கட்டில், பெஞ்சு, பீரோ, இரும்பில் ஏசி மிஷின் அது இதுன்னு நம்ம பேங்கிங் செக்டரில் போடுறோம்ல ஒரு கம்ப்யூட்டரை கொடுக்கும். மரின் செக்டர்
டிராக்டரு, நெல் நடுறது, நெல் அறுக்கிறது, இதெல்லாம் கொடுக்குது இல்லை. அப்போ இதை தான், அதனால தான் பேக் போன்னு சொல்கிறோம். எம்ப்ளாய்மெண்ட் ப்ளஸ் அது கேபிட்டல் குட்ஸு எல்லா இண்டஸ்ட்ரிக்கும் அது தரும். அதனால தான் அதான் பேக் போன் ஆஃப் டெவலப்மெண்ட்னு சொல்கிறோம். அடுத்தது டியூரிங் சாலிஹா சாஹிப் ஃபெஸ்டிவல், இது யார் கும்பிடுவா அப்படின்னா சிந்திஸ், அதான் பாகிஸ்தான் கிட்ட, பாகிஸ்தான், ராஜஸ்தான், குஜராத்தில் சிந்திஸ் இருக்காங்க, அவங்க கும்பிடுவாங்க. அப்சர்வ் எத்தனை நாள் பட்டினி கிடப்பாங்க மீன்ஸ் ஃபாஸ்டிங், ஓகேவா. டு ஷோ த டிவோஷன் டு லால் ஜுலேலால் அப்படின்றவங்களுக்கு எத்தனை நாள்னா 40 நாள். இதெல்லாம் ரொம்ப ஃபார் ஸ்பெஷலி கொஷின் ஸ்டில் கொடுத்துருக்கேன், ஓகேவா. அதெல்லாம் ரொம்ப உள்ள டீட்டெயிலாக போக தேவையில்லை. விச் டீம் ஹேஸ் வான் தி ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ரஞ்சி ட்ராஃபி டைட்டில்ஸ், நமக்கு ஆல்ரெடி தெரியும். சச்சின் பிறந்தவங்க மும்பை 42 முறை அப்படிங்கிறது, 42 முறை இவங்க ரஞ்சி ட்ராஃபி இது பண்ணியிருக்காங்க, ஓகேவா. அடுத்து முத்தரையர் அப்படின்னு பல்லவா பீரியடில் காவேரி டெல்டாவில் பவரில் இருந்தாங்களாம், ஓகேவா. இவங்க எந்த பல்லவா கிங்க்கு கீழே இருந்தாங்கன்னா காஞ்சிபுரம் ஹெட் குவார்ட்டர்ஸாக இருந்த பல்லவர்களுக்கு இவங்க கப்பம் கட்டிகிட்டு இருந்தாங்க, முத்தரையர், ஓகேவா. அடுத்து ஐடென்டிஃபை த ஆசிட் தட் கன்வெர்ட் ஜிங்க் இன்ட்டு ஜிங்க் சல்ஃபேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே சல்ஃபேட்னு வருதா. ஸோ அந்த சல்ஃபியூரிக் ஆசிட் வச்சுருந்தா தான், சல்ஃபியூரிக் ஆசிட் யூஸ் பண்ணும்போது ஜிங்க் வந்து ஜிங்க் சல்ஃபேட்டாக மாறிடும். அடுத்தது விச் ஆஃப் த ஃபாலோயிங் டான்சஸ் இஸ் பெர்ஃபார்ம்ட் இன் கோவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுகுடி, ஓகேவா. ஃபுகுடி வந்து கோவாவில் ப்ராக்டிஸு பண்ணுறாங்க. அப்போது ஜூமார் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹரியானாவில், செராவ் மிசோரமில், கர்மா நாச், இந்த நாச், ஓகேவா அப்படின்னு வந்தாலே அது வந்து ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எய்தர் சத்தீஸ்கர், ஒடிசா, ஜார்க்கண்ட் ஆர் வெஸ்ட் பெங்கால், இந்த 4த்தில் தான் இந்த நாச் அப்படி. எந்த நிறையா நாச் இருக்குது. நாச் மீன்ஸ் அது ஒரு ஃபெஸ்டிவல் நேமு, அது அங்கே வந்து கொண்டாடுவாங்க, ஓகேவா. அடுத்து ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் ப்ரோக்ராம் எப்போ லான்ச் பண்ணாங்க 1995. இதுதான் லேட்டராக ஃபுட் ஃபார் ஒர்க்கு, ஓகேவா. வேலை செஞ்சால் சாப்பாடு தருவாங்க அப்படின்ற இது வந்துச்சு, ஓகேவா. இப்போ மகாத்மா காந்தி நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட், எம்ஜிஎன் REGA, எம்ப்ளாய்மெண்ட் ரூரல் கேரண்டி ஆக்ட், ஓகேவா. அந்த ஆக்ட் கூட அதான் 100 நாள் வேலை திட்டோட இதெல்லாம் சப்ஸ்யூம் ஆகிடுச்சு. 100 days ஸ்கீமோட இந்த ஸ்கீம்லாம் இப்போ சப்ஸ்யூம்ட் ஆகிடுச்சு. அடுத்தது ஹவு மணி ஜெனரல் எலெக்ஷன் இது வரைக்கும் நடந்திருக்கு. இப்போ இருக்கிற பிஎம் எத்தனாவது பிஎம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17வது பிஎம். இப்போது 18th லோக்சபா நடக்க போகுது, டு பி ஹெல்டு நெக்ஸ்ட் மந்த். அடுத்து பிளாஸ்டிக்ஸ் என்ன கலர் வச்சுருக்கோம், பிக்மெண்ட் குளோரோஃபில் கால்டு குளோரோஃபில். அதாவது இந்த பிளாஸ்டிக்னு ஒன்று இருக்கும், இந்த பிளாஸ்டிக் உள்ள தான் குளோரோபிளாஸ்ட்னு ஒன்று இருக்கும். இந்த குளோரோபிளாஸ்ட்டு குளோரோஃபில் அப்படின்னு பிக்மெண்ட் இருக்கும். அந்த பிக்மெண்ட் கலர் என்னன்னு நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி பச்சை, ஓகேவா. டேஷ் ஹூ லிவ்ட் இன் த கோர்ட் ஆஃப் கனிஷ்கா, யார் கனிஷ்காவோட கோர்ட்டில் இருந்தால் அவர் புத்தரோட பயோகிராஃபி, அவரோட வாழ்க்கை வரலாறு எழுதினார், லைஃப் ஆஃப் புத்தா, புத்த சரித்திரத்தை எழுதினார். அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்வகோஷா, ஓகேவா. இதுக்கு அடுத்தது நாகார்ஜுனா இம்பார்ட்டன்ட். நாகார்ஜுனா எதை எழுதினார் அப்படின்னா முளையந்தா மகரிக்கா, முள மத்தியம் கரிக்கா, முளைய மத்தியம் கரிக்கா, ஓகேவா. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், சாய்ஸ் இல்லை. அடுத்து டேஷ் ரெஸ்ட்ரிக்ட்ஸ் இம்போர்ட்ஸ் அண்ட் ஹெல்ப்ஸ் டொமஸ்டிக் ப்ரொடியூசர்ஸ் ஃப்ரம் ஃபாரின் காம்படிஷன். அதாவது உள்நாட்டுக்கு வர இறக்குமதியை குறைச்சிட்டு இங்கே உற்பத்தி பண்ணுற டொமஸ்டிக் தொழிலாளர்கள் இருக்காங்க, எல்லாருக்கும் இண்டஸ்ட்ரி இருக்காங்க, அவங்களுக்கு எந்த வேலை ஹெல்ப் பண்ணணும்னு கேட்குறாங்க, ஓகேவா. டேரிஃப் ஒன்றும் இல்லை, டேக்ஸு. கோட்டான ஒன்றும் இல்லை, பர்சன்டேஜ் மீன்ஸ் ஒரு டயர், சைனாலேருந்து ஒரு டயர் வெறும் 20% தான் அலோட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் நாங்கள் அலோட் பண்ண மாட்டோம், ஓகேவா. அதே மாதிரி அமெரிக்காவில் ஒரு டயர் ஒரு 10% அலோட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் இந்தியாவில் உற்பத்தி பண்ணுற டயர் தான் இந்தியர்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது அந்த கோட்டா. ஏன் அந்த கோட்டாவும் டேரிஃப் இது பண்ணுறாங்கன்னா, நம்ம என்ன பண்ணுவோன்னா நம்ம எது சீப்பாக இருக்கோ அதான் நம்ம வாங்குவோம், நம்ம மைண்ட் செட் அதான், மிடில் கிளாஸ் மைண்ட் செட்
அது வேறு வழியில் நம்ம காஸ்ட்லியாக இருக்கிறது நம்ம வாங்க மாட்டோம், சீப்பாக இருக்கிறது பட் குவாலிட்டியாக இருக்கிறது நம்ம பார்ப்போம். சைனா ப்ராடக்ட் குவாலிட்டி இருக்கோ இல்லையா, அட்லீஸ்ட் சீப்பாக இருக்கும். ஓகேவா? அப்போ என்ன பண்ணுவான்னா அவன் என்ன பண்ணுவான், 100 ரூபாய்க்கு கொடுப்பான். ஆனால் நம்ம உற்பத்தி பண்ணுற பொருள் 110 ரூபா இருக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா, நான் சைனாலேருந்து வரேன், நம்மளுக்கு சைனாலேருந்து வந்ததில்ல நமக்கு தெரியாது, நமக்கு சீப்பாக இருக்கிற பொருள் வாங்கிடுவோம் சைனாலேருந்து. பட் இந்தியாவிலேருந்து பொருள் இப்படி இருக்கும். ஸோ இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ் அடிப்படக்கூடாதுக்காக இந்த வேலையை பண்ணுவாங்க, டாரிஃபும் கோட்டாவும் பண்ணுவாங்க. ஓகேவா? அடுத்து விச் இண்டஸ்ட்ரி டஸ் அலுமினியம் ஸ்மெல்ட்டிங் பிலாங் டு? ஒன்றும் இல்லை, அலுமினியத்தை உருக்கிறது இருக்குல்ல, அது எந்த இண்டஸ்ட்ரியில் வரும்னா மெட்டலர்ஜிக்கல் இண்டஸ்ட்ரியில் வரும். ஓகேவா? எங்கள் டெக்ஸ்டைல்னால் துணி, கெமிக்கல்னா பெட்ரோகெமிக்கல் இண்டஸ்ட்ரி, சுகர்னால் சக்கராலாறு. அப்போது இங்கே இரும்பு பற்றி தான் இங்கே பேசுகிறோம், அதாவது ஒரு மெட்டல் பற்றி பேசுகிறோம். அப்போ அது மெட்டல், அலுமினியம் ஒரு மெட்டல். ஸோ மெட்டலர்ஜிக்கல் இண்டஸ்ட்ரி தான் ஒரு கரெக்டான ஆன்சர். ஓகேவா? உங்களுக்கு புரியும்னு எதிர்பார்க்குறேன். லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப். வணக்கம்.